4/2011 பகல் மணி 1:12 90வது ஸ்லோகத்தின் பொருள் வரை அனைத்தும் பெண்ணால் தான் நடக்கும். தெய்வங்களிலே சிறந்தது, உருவங்களிலே சிறந்தது, உலகியல் வேண்டுதலுக்கு சிறந்தது, வேண்டுதலை நடத்தி அருள வல்லது. அனைத்தும் பெண் தெய்வம்தான். எத்தனை தெய்வங்கள் இருப்பினும் அதில் தலை சிறந்தது மூலமானது அன்னை மகாலட்சுமி தான். இவள் சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய அலங்காரத்தை ரசிக்கிறாள். அந்த சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய அலங்காரமானது எப்படி வந்திருக்கும்? விஷ்ணுவின் வழியாக தான் வந்திருக்கும். அவன் ஒரு அலங்கார பிரியன். படுத்துக்கொண்டே வைர நகைகளை அணிந்து கொண்டு பட்ட பீதாம்பரத்தோடு வைர கிரீடத்தோடு 4 கைகளோடு சங்கு சக்கரம் சுழலும் வண்ணம் பாம்பனை மேல் படுத்திருப்பான். பார்ப்பவர்களுக்கு படுத்திருப்பது போல்தான் தெரியும். அவன் சிங்காரத்தை என்னென்று வர்ணிப்பது? அவன் அலங்காரமூர்த்தி என்று பெயரெடுத்த விஷ்ணுதான். அனைத்து தெய்வங்களும் நின்று கொண்டுதான் அருள் பாலிக்கும். விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அரங்கன் சயனித்த நிலையில் இருந்து கொண்டு அலங்கார பூஷிதனாக சேவை சாதிப்பதோடு மக்களின் பிரார்த்தனை வழியே வரக்கூடிய வேண்டுதலை நடத்தி முடிக்கிறான். அவனுக்கு விஷ்ணு என்று ஒரு பெயரும் உண்டு. ஸ்ரீ அரங்கன் என்ற பெயரும் உண்டு. விஷ்ணுவின் அலங்கார வர்ணனை பிரம்மனை படைத்து விட்டான். என்ன வினோதமான செயல் இது! அவனுக்கு ஒரு எழுத்தாணையும் ஓலைச்சுவடிகளையும் கொடுத்து உலகத்தின் உயிரினங்கள் தோற்று வைக்கும்படி செய்துவிட்டான். அதிலே மிகவும் சிறப்பானவன் மனிதன்தான். அதிலும் சைவத்திலே பிறப்பதென்றால் ஒரு சாதாரணமான விஷயமில்லை. வைணவத்திலும் பிறக்கலாமோ, ஏதோ ஒரு தப்பும் இல்லை. அனைத்தும் ஒரு தெய்வம்தான். அனைத்தும் ஒரே தெய்வம்தான். இதில் மாற்றம் ஏதுமில்லை. எந்த மதத்தை சார்ந்திருப்பினும் தெய்வம் ஒன்றுதான். மூர்த்தியின் வடிவங்கள் வேறு வேறு. சிலருக்கு சிலை வடிவம் உண்டு,
சிலருக்கு சிலை வடிவம் இல்லை, சிலருக்கு குறி வடிவம் உண்டு. அவ்வளவுதான் பொருள். அனைத்தும் ஒரு தெய்வமே. இருப்பினும் வேத சித்தாந்தங்கள் வைணவத்தினை போற்றி பாடுகிறது. 4000 திவ்ய பிரபஞ்சத்தின் கூற்றுக்கூட இதுதான். ஏன் விஷ்ணுவிற்கு இவ்வளவு மகத்துவம்? படைக்கக்கூடிய பிரம்மனின் செயல் ஒரு நாளில் முடிகிறது. மறைத்தருளல் சிவனின் வேலை ஒரு நாளில் முடிகிறது. எந்த ஒரு பொருளும் வாழும் காலம் வரை அதனை காப்பாற்றுவது மகாவிஷ்ணுதான். அதற்காக தான் இவருக்கு விஷ்ணு மகாவிஷ்ணு அரங்கன் என்று பெயர் பெற்றான். அவன் அலங்கார பிரியன், அலங்காரமாக இருக்கக்கூடியவன் தான். அவனுக்கு அனைத்து நைவேத்தியங்களும் பிடிக்கும். வைஷ்ணவத்தில் பிறப்பதென்பது பல கோடி முறை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதில் வடகலையோ தென்கலையோ அது வேறு. மற்ற தெய்வங்களின் மதத்தில் பிறப்பது குற்றமாகாது. எந்த மதத்தை தழுவிய நிலையிலும் மனிதன் பிறந்தால் நன்மையே. ஒரு சராசரி மனிதன் இறைவனை இல்லை என்பான். ஒரு மனிதன் இத்தனை முறை தெய்வத்திற்கு அலங்காரம் தேவைதானா? இத்தனை முறை அமுது படைத்துதான் ஆக வேண்டுமா? அந்த அமுதனை இந்த தெய்வம் சாப்பிடுகிறதா என்று நினைப்பர். இது உண்மையான விஷயம்தான். தெய்வத்தின் அலங்காரத்தை பக்தி கண் கொண்டு பார்த்தால்தான் தெரியும். தெய்வத்தின் அமுது படைப்பினை பக்தி கண் கொண்டு பார்த்தால்தான் தெரியும். அனைவருக்கும் பக்தி வந்து விடாது. ஒரு வைணவ சித்தாந்தத்தை தழுவிய தேசிகர் ஒருவர் தினமும் இறைவனுக்கு அமுது படைத்து பூஜை செய்வது வழக்கம். வைணவ ஆகம முறைப்படி அலங்காரம் செய்து அமுது படைத்து பூஜையை முடிப்பது வழக்கம். இது பல ஆண்டுகளாக செய்து வருகிறார். இதனால் அவள் அந்த தேசிகர் பொருள் ஈட்டியதுதான் உண்மை. பொருள் வந்து குவிந்தது. ஒரு நாள் ஆகினும் இந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. நைவேத்தியம் செய்தாகிவிட்டது. செய்த நைவேத்தியத்தினை மீண்டும் அவர் இல்லத்திற்கு எடுத்துச் சென்று அந்த அமுதனை உண்பது வழக்கம்.
இதற்கே எத்தனையோ பிறப்புகளின் பிரார்த்தனை செய்திருந்தால்தான் இது போன்று ஒன்று அமையும். மற்றும் ஒருவன் இதுபோன்று தெய்வத்திற்கு அமுது படைப்பது முட்டாள்தனம் என்றான். முட்டாள்தனத்திலும் இது அடிமுட்டாள்தனம் என்றான். அதற்கு குதர்க்கமான இடையர்கள் செய்து வந்தான். இந்த அமுது பொது மனிதர்கள் வயிற்றுக்கு ஆகாது, இறைவனுக்கு ஆகுமோ? அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடலாமே. மனம் இறங்கிவிட்டது. இந்த பெருமாளுக்கு நைவேத்தியம் ஒரு கேடா? அவன் நாத்திகத்துவமாக பேசிக் கொண்டிருந்தான். இது அந்த தேசிகரின் காதுகளில் விழ ஆரம்பித்தது. அந்த தேசிகரானவன் அவனை கூப்பிட்டு அனுப்பித்து, தெய்வத்திற்கு அமுது படைப்பது குறை என்று சொல்கிறாயே, இது நன்றாக இல்லை, உன் வாயஜாலத்தை நிறுத்திக் கொள் என்றான். அவனோ கேட்ட பாடில்லை. இந்த வசைமொழிகளை பேசிக் கொண்டிருந்தான். அலங்கார பூஷணான மகாவிஷ்ணு பாம்பனையில் படுத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். மகாலட்சுமி ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். என்னென்று சொல்வது, ஏதென்று சொல்வது? இந்த தேசிகருக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதைவிட எனக்கு அமுது படைப்பது தவறு என்று சொல்கிறான். அவன் 1000 கோடி மேல் என்றான் விஷ்ணு. என்ன பிரபோ லட்சுமி கேட்டாள். ஒன்றுமில்லை, இந்த தேசிகர் தினமும் இத்தனை மடியாக அமுது சமைத்து படைத்து உண்கிறாரே, அவர் உத்தமன் அல்லவோ என்றானாம். அவரும் உத்தமன்தான். அவன் மனம் வெளியே சுற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த அமுது படைப்பது தவறு என்று சொல்கிறானே, அவன் மனம் என்னை சுற்றி வருகிறது. ஒரு மையலாக வார்த்தை ஜாலத்திலே கேட்டாளாம் ஊடலோடு, போங்கள் மகாவிஷ்ணு நாதா, எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தானா? விளையாட்டு ஒன்றுமில்லை, இதுதான் உண்மை என்றான். ஒரு நாள் பௌர்ணமி பூஜை என்று மன்னனின் அரண்மனையிலிருந்து இறைவனுக்கு அமுதுகள் வந்து வண்டி வண்டியாக இறங்கியது. மன்னன் ஆணையிட்டானாம், இறைவன் உள்ளதை மீதி மக்களுக்கு வழங்கி விடுக என்று.
அமுது படைத்தாகிவிட்டது. ஆச்சாரியார் நைவேத்தியத்தை ஆரம்பித்தார். மணிகள் வாத்தியங்கள் ஓதின. அமுது படைப்பதற்காக சிறிதளவு கையில் எடுத்துக்கொண்டு வாயின் அருகில் உள்ள உதட்டிற்கு போனார். ஊட்டியதாக பாவம் செய்தார். திரும்பி பார்த்த பின் தட்டில் வந்த அமுது அனைத்தும் இறைவன் உண்டாகிவிட்டது. இது வைஷ்ணவன் அல்லாதவனுக்கும் தெரிந்தது. என்ன இந்த பெருமாள் அரசன் கொண்டு வந்ததை தின்று விட்டான். அவன் உடல் என்ன ஆகும் என்று நினைத்தானாம். கொள்ளைக்காரன், பேராசைக்காரன் இந்த பெருமாள் திட்டி தீர்த்து விட்டான். மன்னவனிடத்தில் போய் சொல்லப்பட்டது, மன்னா, அமுது படைத்த மீதி மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்க சொன்னீர். இறைவன் அனைத்தும் உண்டு விட்டான். அப்படியா சங்கதி? நான் இதோ வருகிறேன் என்றான். அந்த தேசிகர் கருவறையில் சென்று இவ்வளவு பிரசாதமும் காலியாகிவிட்டதே, இந்த தகவலை மன்னனுக்கு அனுப்பிவிட்டோம், மன்னனும் வரும் நேரம் ஆகிவிட்டது, நான் என்ன செய்வேன், ஊர் மக்களுக்கு எப்படி இந்த பிரசாதத்தை கொடுப்பேன் என்றான். மன்னவனும் புறப்பட்டு வந்தாகிவிட்டது. கருவறைக்குள் வரும் சமயத்தில் மன்னன் கொடுத்தனுப்பியது போல் பல வண்டிகள் அதிகமாக பிரசாதம் அங்கு வந்து குவிந்தது. ஒரே அதிர்ச்சி இந்த தேசிகனுக்கு. மன்னவன் 10 வண்டி அனுப்பியிருந்தால் இங்கே 25 வண்டிகள் இருக்கிறதே, என்ன வினோதம் இது? ஒரு கால் மன்னன் இந்த மந்திரவாதியோ? தேசிகனுக்கு எதிரான ஆள் இந்த தகவலை அறிந்து இத்தனையும் இறைவன் தான் சாப்பிட வேண்டுமோ? இறைவனுக்கு உடல் நிலம் குன்றுமே, இறைவன் இருப்பதே இல்லை, இல்லாத இறைவனுக்கு, தன் வாயால் இல்லை என்று சொன்ன இறைவனுக்கு உடல் நிலம் கெட்டு போகுமோ? அது தெரிந்திருக்க வேண்டாமோ? இந்த வைஷ்ணவன் அல்லாதவன் நொந்து கொண்டான். இது மனதிலே நின்று விட்டது. இருந்தாலும் இறைவன் இல்லை என்பதில் திடமாக இருந்தான். ஆனால் மனதிலே நின்றது என்ன? இத்தனை ஆதாரங்கள் இறைவன் உண்டால் என்னவாகும்? இறைவன் தான் இல்லை என்று முடிவுக்கு வந்து விட்டான். இறைவன் உண்டால் என்ன, உண்ணாவிட்டால் என்ன? உண்டால் வயிறு உடல் கெட்டு போகும் என்று நினைத்தான். இந்த நினைவு மனதில் நின்றதால் அந்த வைணவன் அல்லாதவன் நோய்வாய்ப்பட்டான்.
இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய தேசிகனுக்கு ஒரு அதிர்ச்சி. சற்று முன் பார்த்தோம், ஆகாரம் அனைத்தும் இறைவன் தின்றிருந்தான். மன்னன் வரும் வேளையில் 10 வண்டிக்கு பதிலாக 25 வண்டி இருக்கிறதே, இதை என்ன செய்வான் இறைவன் என்று நினைத்தானாம். மன்னவன் வந்து கண்ணுற்று போனான். அவனுக்கும் ஒரு அதிசயம், நாம் 10 வண்டி அளவுதானே பிரசாதங்களை அனுப்பி வைத்தோம், அங்கே 25 வண்டிகள் இருக்கின்றதே, மேலும் 15 வண்டிகள் யாரும் அனுப்பவில்லையே. அரண்மனைக்கு சென்று விசாரணை நடத்தினான். 10 வண்டிகள் தான் அனுப்பி வைத்தோம் என்றனர். மீதி 15 வண்டிகள் எங்கிருந்து வந்தது? கேள்விக்குறி. மீண்டும் 10 வண்டிக்குண்டானதை இறைவன் அறிந்துவிட்டு 15 வண்டிக்குண்டானதை மக்களுக்கு கொடுக்கும்படி நேர்ந்தது. 15 வண்டி மிச்சமானது. மிச்சமானதை அந்த தேசிகர் அனைவருக்கும் கொடுத்து விட்டான். ஒரு தனித்தட்டில் அனைத்தும் கொடுத்து காலியாகிவிட்டது. ஒரு தனித்தட்டில் அற்புதமான பிரசாதங்கள் நிறைந்திருந்தன. அந்தணன் வந்து திடுக்கிட்டான். அனைத்தும் கொடுத்து விட்டோமே, இங்கு ஏது இந்த பிரசாதம்? இது எதற்காக வந்தது? எப்படி வந்திருக்கும் என்று நினைத்தானாம். அலங்கார பூஷிதனாக படுத்துக் கொண்டிருந்தானே அந்த அரங்கன், பாம்பனையிலிருந்து எழுந்தான். அன்னை லட்சுமியிடம் சொல்லிவிட்டாள், இதோ வருகிறேன் என்று எழுந்தான். எழுந்தது ஒரு அழகு, இதோ வருகிறேன் என்று சொன்னது ஒரு அழகு. அவன் நடந்தது ஒரு அழகு. அவன் எப்படி நடந்து வந்தான்? சமுத்திரத்தின் மேலே நடந்து வந்தான். சமுத்திரத்தின் மேலே நடந்து வந்தபோது அந்த சமுத்திரமானது பகவானின் காலை சேவித்தது. அவன் பட்டு பீதாம்பரத்தை நனைத்து விட்டது. தபுதபு என்று அரங்கன் அந்த விஷ்ணு எழுந்திருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வந்தான். அந்த தட்டுகளை எடுத்துக்கொண்டான். வீர் என்று அந்தணன் அல்லாத வீட்டிற்கு சென்றான். ஏனையா உனக்கு இந்த வருத்தம்? படுத்துக் கொண்டிருக்கிறாய், ஒரு நோய் குணமாக வேண்டாமா? ஆக வேண்டும். என் நோய் ஒரு பக்கம் இருக்க, அந்த பெருமாள் சன்னதியிலே அவ்வளவு நைவேத்தியங்கள் வைத்து பெருமாளில் உடல்நிலை பாதிக்கும்படி செய்கின்றனரே என்று அரங்கனிடம் சொன்னானாம். சரி, அது போகட்டும், இந்த பிரசாதத்தை சிறிது சாப்பிட. நீ யார் என்று கேட்டானாம். நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? உனக்கு தேவை உடல் நலம் குணமாக வேண்டும். இந்த அமுதை சற்று சாப்பிட்டு தூங்கினால் உடல் குணமாகும் என்றான். வந்தது அரங்கன் என்று தெரியவில்லை. படுத்திருந்த அந்த நாத்திகனுக்கு
சற்று உணவை ஊட்டிவிட்டான் பெருமாள். உண்டவுடன் இது அரங்கனுக்கோ விஷ்ணுக்கோ படைக்கும் அமுது போன்று இருக்கின்றதே என்று சொன்னானாம் அரங்கனிடமே. என்னவென்று சொன்னான்? இந்த பிரசாதம் அரங்கனுக்கோ விஷ்ணுவுக்கோ படைப்பது போல் இருக்கிறது, இது இறைவன் உண்ணும் உணவாயிற்றே, அது போன்று இருக்கிறதே என்றாராம். அது போன்று இருக்கிறதே என்று சொல்லும் போது அரங்கனையும் விஷ்ணுவையும் நினைத்தான். உடல் நிலம் சீராகிவிட்டது. திடுமென்று எழுந்தான். தரையெல்லாம் நனைந்திருக்கிறதே, என்ன பொருள்? ஒரு ஈரக்கசிவாக இருக்கிறதே என்ன? அந்த தேசிகரும் நினைத்தாராம், திடுமென்று கோவில் நடைபாதை எல்லாம் ஈரமாக இருக்கிறது, இங்கே இருந்து தட்டிலே உள்ள பிரசாதம் தட்டும் காணவில்லையே என்று நினைத்தானாம். இது சில நாட்களுக்குள் நடந்திருந்தது. இதை மன்னவனிடத்திலும் சொல்லிவிட்டான். மன்னவனும் வந்து பார்த்தான். பார்த்தபொழுதுதான் தெரிந்தது, அருமையான பிரசாதங்கள் யார் செய்திருக்கக்கூடும்? ஆதிபராசக்தியின் மேற்பார்வையில், மாமியாரின் மேற்பார்வையில் மருமகள் செய்து அனுப்பியதுதான் இது. இதற்கு வேலைக்காரன் தான் இந்த விஷ்ணு. இதை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று அந்த தேசிகர் ஒரு புறம், மன்னரின் வேலையாட்கள் மறுபுறம். மீண்டும் தட்டு செல்கிறது. அனைத்தும் ஈரக்கசிவு. அதே மாதிரி அமுது அந்த அந்தணன் இல்லாதவனுக்கு ஊட்டிவிட்டான். அந்தணன் அல்லாதவனும் சாப்பிட்டான். உடல் நலமும் நன்றாக ஆகிவிட்டது. சில நாட்களுக்கு பின் வந்தவன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டுமே என்று ஆகாரத்தை ஊட்டும் பொழுது கையை பிடித்துக் கொண்டான். நீ யார் என்று வினவினான். அதற்கு அரங்கன் சொன்னானாம், சுத்த பிராமணனே என் கையை விடு என்றானாம். நானாவது பிராமணனாவது? நான் பிராமணன் அல்லவே. நீதானடா பிராமணன். நீ தெய்வம் இல்லை என்றால் உண்மைதான். தெய்வம் இல்லை என்று அதோடு நின்று இருக்க வேண்டும். எனக்கு படைக்கக்கூடிய பொருளால் எனக்கு நோய் வரும் என்று நினைத்து மனம் புழுங்கி உனக்கு நோய் வந்தது. என் கடமை அல்லவா உன்னை சீர்திருத்துவது? ஆமாம், அதற்காக தான் இந்த உணவு. அது போனால் போகட்டும். நீ யார்? நான் யார் என்று சொல்வது இருக்கட்டும். நீதான் சுத்த பிராமணன் என்றானாம். அவன் சொன்னானாம், நான் பிராமணனும் இல்லை கிராமணனும் இல்லை என்றாலாம். இந்த சாதம் ஏது என்றாலாம். உன் அன்னை சமைத்து என் மனைவியின் மூலமாக வந்தது என்றாலாம். உன் மனைவி யார் என்று கேட்டாலாம். அவளும் அங்கிருந்து அன்னநடையாக அந்த சமுதிரத்தின் மேலே நடந்து வந்து
நேரே வைணவன் அல்லாத பிராமணன் அல்லாத கிரகத்தில் வந்து இறங்கினார். முழுவதுமாக காட்சி கொடுத்தனர். அசந்து விட்டான் பிராமணன் அல்லாதவன், அசந்து விட்டான் அந்த வைணவன் அல்லாதவன். எனக்கா இந்த காட்சி? ஆமாம், உனக்குதான் இந்த காட்சி. என்னை தெரிந்தோ தெரியாமலோ நான் உண்ணும் உணவு வழியாக அரங்கனோ மாலவனோ விஷ்ணுவோ என்று கண்டுபிடித்தனை. அந்த பெயரை உச்சரித்ததனால் எனக்கு வரக்கூடிய ஆகாரத்தை வைத்துக் கொண்டு அதை அமுதாக நினைத்து அதன் காரணமாக எனக்கு உடல் நலிவரும் என்று நினைத்தாயே, அதே அமுதை உனக்கு கொடுத்த பொழுது இது அரங்கனுக்கோ விஷ்ணுவுக்கோ படைப்பதாயிற்றே என்று உணவை வைத்து என்னை அறிந்தனை, என் பெயரை கூறினை. நீதான் சுத்த பிராமணன். உன்னை அல்லாது வேறொரு பிராமணன் இந்த ஊரிலே இல்லை. அதற்கு மகாலட்சுமி ஆமாம் என்றார்கள். சரி, நாங்கள் வருகிறோம். இருவரும் புறப்பட்டு சென்றனர். அரங்கனின் ஒரு ஜோதி ரூபம் கோவிலில் உள்ள விஷ்ணு சிலைக்குள் புகுந்து கொண்டது. அரங்கனும் அந்த அருங்கியும் கடலில் மிதக்கக்கூடிய நாக பஞ்சனை மேல் அமர்ந்தனர். அப்பொழுது மகாலட்சுமி நினைத்தாளாம், இந்த அரங்கன் இவ்வளவு அழகா, சமுத்திரத்திலே இவ்வளவு சிங்காரமாக இருக்கக்கூடியவனா, இவன் அலங்கார மூர்த்தியா, இவனுக்கு பெயர் விஷ்ணுதானா, இப்படியும் ஒரு அழகான கணவன் நமக்கு கிடைத்தானா என்று நினைத்தாராம். ஒய்யார நடை. எப்பொழுது நடை நடந்து காட்டினான்? தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக கடல் மேல் நடந்தானே, அந்த நடை அவ்வளவு ஒய்யார நடை. மயங்கிய விட்டாள் அன்னை. ஏன் அவனுக்கு உணவு கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் சாதாரணமான விஷ்ணு அல்ல, ஆதிசக்தியின் தத்து பிள்ளை. அவனுக்கும் தாய் அன்பு இருந்திருக்கிறது. அதனால் அவனுக்கு மற்றொரு பெயர் பரவிஷ்ணு என்பது பெயர். பரவிஷ்ணு என்றால் அனைத்து இடத்திலும் பறந்திருக்கக்கூடியவன். இது ஒரு பரம் இருக்க, எப்படியோ வாசனையால் தேசிகர் கண்டுபிடித்து விட்டார். அரசனுக்கும் தகவல் சென்று விட்டது. இந்த தேசிகர் கேட்டாராம் விஷ்ணுவை பார்த்து, ஓய் பெருமாளே, உனக்கு என்ன அகங்காரம், என்ன திமிர்? நான் படைத்த உணவை உட்கொள்ளாமல் மற்றவனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறாய். இத்தனை காலம் நான் செய்கிறேன், எனக்கு நேரடியாக காட்சி கொடுக்கலாகாதா? கேள்வி பதில் வருகின்றது சிலையிலிருந்து. அடி முட்டாளே, உனக்கு ஏன் காட்சி கொடுக்க வேண்டும்? எத்தனை வருஷமாக நீ நைவேத்திய பொருள்களை செய்து படைக்கிறாய்.
உன் கவனம் அனைத்தும் புறத்திலே இருந்தது, என்னை விட்டு வெளியில் இருந்தது. நீ உண்பதும் உறங்குவதுமாக இருந்தனை. ஆனால் தெய்வம் இல்லை என்று சொன்ன ஒருவன் என் வயிறு கெட்டு போகுமே, எத்தனை உணவுகள் தேவைதானா என்று நினைத்தான். அந்த நினைவு அவன் மனதிலே நின்று நோய்வாய்ப்பட்டு விட்டான். அன்னை ஆதிசக்தியின் அருளால் நேரடியில் சமைக்கப்பட்ட உணவை மகாலட்சுமியின் வழியாக பெற்று இந்த தாம்பலத்திலே வைத்து இந்த விஷ்ணுக்கு பரிவார நைவேத்தியம் செய்து அரங்கனான நான் தான் அங்கு எடுத்துச் சென்றேன். அவன் நினைவு இந்த கற்ப கிரகத்திலே இருந்தது. உன் நினைவு உன் வீட்டின் உள்ளோர் மக்கள் மனையாள் மேல் இருந்தது. உனக்கு காட்சிய ஒரு கேடா? அப்படியானால் அப்படிதான். அவன்தான் சுத்த வைஷ்ணவன். வடமாளா தென்மாளா என்று கேட்டானாம் அந்தணன். வடமாளோ தென்மாளோ எனக்கு தெரியாது, வைஷ்ணவன். தென்மாள் தென்மாள் அப்படியா? அப்படிதான். புறத்திலே இருந்தவன் நினைவு கருவறையிலே இருந்தது. கருவறையிலே இருந்தவன் நினைவு புறத்திலே இருந்தது. நான் என்ன செய்வது? நீ என்ன செய்வதென்றால் எனக்கு காட்சி கொடு. நீதான் மன்னவனிடத்திலே சென்று விட்டாயே, சற்று நாள் பொறுத்திரு பார்ப்போம். பொறுக்க முடியாது. நான் மன்னவனே போகிறேன். போ. என்னவென்று சொல்வேன் தெரியுமா? என்ன வேண்டுமானாலும் சொல். இந்த வைஷ்ணவ கோயிலே பெருமாள் விஷ்ணு இல்லை, இங்கே பேய் குடிகொண்டிருக்கிறது. அதுதான் இத்தனை வேலைகள் செய்கிறது. 10 வண்டி பிரசாதத்திற்கு 15 வண்டி பிரசாதங்களாக்குகிறது. இந்த பேயை நம்பி பூஜை செய்ய வேண்டாம் என்று சொல்வேன் என்று சொல்லிவிட்டான். அப்படியா என்று அறிவு கெட்ட அரசன் எழுந்து நின்றான். இதோ வருகிறேன் என்றான். ஒற்றர் மூலியமாக ஒரு தூது. அந்நிய தேசத்தவன் ஒருவன் படையெடுத்து வருகிறான். பார்ப்பதற்கு ஆங்கிலேயரின் தோரணையிலே இருக்கிறான். அவன் வந்தால் நாம் மாண்டு விடுவோம். அவனுடைய போர் தடவாளங்கள் அதிகம். வரட்டும், பார்த்து விடுகிறேன் என்றான். எல்லை கோடு வரை வந்துவிட்டனர். வரும் வழியிலே இந்த அந்தணன் அல்லாதவன் வீட்டு வழியாக தான் போக வேண்டும். அந்த அந்தணன் அல்லாதவன் வீடு வரை குதிரைகள் வந்துவிட்டது. அந்த அந்தணன் அல்லாதவன் போர்ப்படி வருகிறது என்று தெரியாமல் வெளியே வந்து குதிரைகளின் கால் கொழும்பு சத்தம் கேட்கின்றதே என்று வந்து பார்த்தான். அவன் கண்களுக்கு குதிரை மேல் இருந்த மாற்று தேசத்து மன்னன்
அரங்கனாக கண்ணுக்கு தெரிந்தது, விஷ்ணுவாக கண்ணுக்கு தெரிந்தது. உடனே இவன் கேட்டானாம், பிரபு ஏன் இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறீர்கள் என்று. இந்த மொழியை கேட்ட அந்த வேற்று அரசு மன்னவன் அசந்து நின்று விட்டான். இங்கே என்ன ஒரு தெய்வீகமான மனம் கமழுகிறது. குதிரைகள் கடக்க இயலாது போல் இருக்கிறதே. போர் நடத்த முடியாது போல் இருக்கிறது. குதிரையில் அமர்ந்திருந்த மன்னவன் கேட்டானாம், யார் ஐயா நீ? நானா அரங்கனுக்கு சொந்தக்காரன். யார் அந்த அரங்கன்? உனக்கு சொன்னால் தெரியாது, கூப்பிடுகிறேன் வருவான் என்றானாம். லட்சுமியோடு சமுத்திரத்திலே அலங்கார பூஷனாக பேசிக் கொண்டிருந்தான். இது காதில் கேட்டதுதான். அலங்காரத்தை மாற்றி அமைத்து சங்கு சக்கரத்தை கையிலே கொடுத்து ஒரு வாளையும் லட்சுமியானவள் கையிலே கொடுத்து அவளே குதிரையாக மாறி அரங்கனை இங்கு வர வைத்து விட்டார்கள். அரங்கன் போருக்கு தயாராக இறங்கி வந்து விட்டான். கோணல் புத்திக்காரன் பார்த்தசாரியாக வந்தான். மன்னன் அதை பார்த்தான். இது என்னையா இவ்வளவு உயரமான ஆளாக இருக்கிறான்? இவன் தான் என் நண்பன் அரங்கன். மல்லாக்க பார்த்தான். இவன் அரங்கன்? ஆம், அவன் தான் அரங்கன். எங்கிருக்கிறான்? எனக்கு தெரியாது, அவனை கேள். அந்த சொன்னான், ஹலோ மிஸ்டர், நீர் தான் அரங்கனோ? ஆம், நான் தான் அரங்கன். எங்கே இருக்கிறார்? வந்தால் தான் தெரியும். ஏன் உடலெல்லாம் நினைந்திருக்கிறது? அப்படித்தான் நனையும். போருக்கு பயந்து விட்டாயா? இல்லை. நீயும் வந்தால் நனைந்து விடுவாய். அழைத்து செல்வாயா? அழைத்து செல்வேன். வாயந்தான் சமுதிரத்தின் மேலே நடக்க வைத்து விட்டான். போனால் பஞ்சனை 1000 தலைகள் கொண்டு நாகப்பாம்பு ஒன்று படுத்திருந்தது. அது பஞ்சனையாக இருந்தது. அங்கே ஒரு அழகான பெண். அதிர்ந்து விட்டான். என்னப்பா, இதுதான் தேவலோகமோ? ஆமாம், இதுதான் தேவலோகம். இதுதான் பார்க்கடலா? ஆமாம், இதுதான் பார்க்கடல். இங்கேதான் அரங்கன் இருப்பான். அந்த அரங்கன் நான் தான். இங்கே சண்டை செய்யலாமா? என்னப்பா இது, அரங்கனை காட்டு என்றால் இங்கே அழைத்து வந்து விட்டால் நான் தான் அரங்கன் என்றான். அந்த மாற்று ஜாதிக்காரன் கேட்டானாம், என்னை ஏன் அழைத்து வந்தாய் இங்கே? நீ தெரிந்தோ தெரியாமலோ என் பெயரை அரங்கன் என்று சொல்லிவிட்டாய், விஷ்ணு என்று சொல்லிவிட்டாய். நீ யாரானாய்? சுத்த வைஷ்ணவனாகி விட்டாய், என் பக்தனாகி விட்டாய். பார் என்னை என்றான். இறைவன் என்று தெரிந்து கொண்டான். உடனே மகாலட்சுமி இறங்கி வந்து அவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்தான். மனம் மகிழ்ந்து விட்டான். எப்படி போவது தரைக்கு என்று கேட்டானாம். என் மனைவியிடம் கேள் என்றானாம் அரங்கன். எப்படி தாயே போவது? அவன் அரங்கி என்றால், நீ அரங்கியா? ஆமாம். இந்த தாமரை மலரை கையில் வைத்துக் கொண்டு நேரே புறப்படும். தாமரை மலரை கையில் வைத்துக் கொண்டான். நேரே தரைக்கு இறங்கி வந்து விட்டான். தரைக்கு இறங்கி வந்தவன் இந்த வைணவன் அல்ல, அவன் காலிலே விழுந்து, இந்த தேசத்திற்கா நான் போர் தொடுக்க வந்தேன். என்னை மன்னித்து விடு. நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும்? அந்த அரங்கன் மன்னித்துக் கொள்வான். நீ ஆனது அவனானது. மன்னிப்பு எங்கே கேட்பது? இந்த ஊர் மன்னனிடத்திலே போய் கேட்டுக்கொள். மன்னனிடம் ஓடினான். அபச்சாரம் செய்துவிட்டேன். இது வைஷ்ணவர் வாழும் இடம் என்று தெரிந்து கொண்டேன். நான் உன்னோடு சமாதானமாக இருந்து
என் தேசத்தை உனக்கு எழுதி விட்டு போகிறேன் என்றாராம். இந்த நிலைதான் சமுத்திரத்திலே சிங்கார அலங்காராக இருக்கக்கூடிய விஷ்ணு. இந்த வைணவன் அல்லாதவனுக்கு தாய் உள்ளம் கொண்டு ஆதிசக்தியின் வழியாக உணவை தயாரித்து மகாலட்சுமியின் வழியாக அந்த வைணவன் அல்லாதவனுக்கே கொண்டு வந்தான் அரங்கன். அரங்கனுக்கு வயிறு வலிக்குமே என்று நினைத்தான். அரங்கன் என்று சொல்பவனும் விஷ்ணு என்று சொல்பவனும் வைணவன் ஆகிறான். அங்கே கீழ் ஜாதி மேல் ஜாதி இல்லை. அந்தணரோ கடுகடுவென்றிருந்தான். எனக்கு ஒரு வழி சொல் பெருமாளை, எனக்கு தெரியாதப்பா, நீ அந்த வைணவன் அல்லாதவரிடத்திலே போய் கேட்டுக்கொள். ஓடினான் அந்தணன். எப்படி தெரிந்து கொள்வது? அரங்கா என்று சொல். அதைத்தானே தினமும் செய்து கொண்டிருக்கிறேன். அரங்கா என்று மனதை உள்ளிருத்தி சொல். அரங்கா என்று மனதை உள்ளிருத்தி சொன்னான். பார்க்கடலிலே அலங்காரமாக அமர்ந்திருந்த அரங்கன் தெரிந்தான். தெரிந்ததோடு அல்லாது அவன் இரு கண்களும் சூரியனும் சந்திரனாக அந்த தேசிகருக்கு தெரிஞ்சது. எவ்வளவு அற்புதமான விந்தை இது! ஒவ்வொரு மனிதனும் புறத்திலே இருக்க